பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக முதலாவது நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. அவர் வார்த்தையின் மேலே நான் சார்ந்திருப்பதால் கவலை ஒன்றும் எனக்கில்லையே. என் தேவைகளெல்லாம் அவர் பார்த்து கொள்வதால் நான் கர்த்தருக்குள் மகிழ்ந்திருப்பேனே. யெகோவாயீரே எந்தன் தேவன், தேவைகள் யாவும் சந்திப்பீரே. யெகோவா ரப்பா எந்தன் தேவன், என்னாலும் சுகம் தருவீரே. இந்த நாளுக்கு இந்த ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தை லூக்கா எழுதின சுவிசேஷம் 21 அதிகாரம் 33வது வசனம். லூக்கா 21:33. வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, வானமும் பூமியும் ஒழிந்து போகும், ஆனால் ஆண்டவராகிய இயேசு சொன்ன ஒரு வார்த்தையும், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தையும் ஒழிந்து போவது இல்லை. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒரு நாள் ஒழிந்து போகாது. அந்த வார்த்தை தான் இந்த காலை வேளையில நம்மை பலப்படுத்துகிறது, நம்மை குணமாக்குகிறது, நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறது, நம்மை சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் நிரப்புகிறது. நம்முடைய வாழ்க்கையில் நாம் எதிர்பார்த்த அநேக நன்மைகளை அவருடைய வார்த்தை நமக்கு பெற்று தருகிறது. ஆகவே இந்த காலை வேளையில் அவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கும் பொழுது நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாய் நாம் எழும்பி பிரகாசிப்போம். உபாகம புஸ்தகம் 29 அதிகாரம் 9 வசனம் சொல்லுகிறது, இப்போதும் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாய்க்கும்படிக்கு இந்த உடன்படிக்கையின் வார்த்தைகளை கைக்கொண்டு அவைகளின்படி செய்வீர்களாக என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நாம் செய்கிற எல்லா கையின் செய்கைகள், பிரயாசங்கள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும், எல்லாம் வாய்க்க வேண்டும், செய்வதெல்லாம் வாய்க்க வேண்டும் என்று சொன்னால் நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம், ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற உடன்படிக்கையின் வார்த்தைகளை நாம் கை கொள்ள வேண்டும். அதன்படி நாம் செய்யும் பொழுது நிச்சயமாகவே நாம் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆகவே தான் தாவீது எழுதுகிறார், இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. யோபு புஸ்தகம் 23 அதிகாரம் 12 வசனம் சொல்லுகிறது, அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று பக்தனாகிய யோபு எழுதுகிறார். ஆண்டவராகிய தேவனுடைய உதடுகளின் கற்பனைகளை விட்டு ஒருபோது நான் பின்வாங்க மாட்டேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டார். நாமும் ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்ளுவோம். இந்த காலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தைகளை விட்டு நான் விலக மாட்டேன், அவருடைய வார்த்தையின்படி நான் நடப்பேன் என்று ஒரு தீர்மானம் எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பார். அவர் உதடுகளின் கற்பனைகளை விட்டு நான் பின்வாங்குவதில்லை, அவருடைய வாயின் வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொண்டேன் என்று எழுதுகிறார். இந்த காலை வேளையில் ஆகாரத்தை ஒருவேளை நாம் மறந்து விட்டாலும் ஆண்டவருடைய வார்த்தையை ஒருபோதும் மறக்கக்கூடாது. அவருடைய வாயின் வார்த்தைகளை நமக்கு வேண்டிய ஆகாரத்தை பார்க்கிலும் அதிகமாய் காத்து கொள்ள வேண்டும், அதிகமாய் உட்கொள்ள வேண்டும். அது நமக்கு பலனை கொடுக்கும், நமக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். சங்கீதங்களின் புஸ்தகம் 119 அதிகாரம் 103 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று தாவீது எழுதுகிறார். உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமை. ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன், அவருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த வார்த்தைகளை நாம் இனிமையாய் சுவைக்க வேண்டும்.
என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள் என்று தாவீது எழுதுகிறார். என் வாய்க்கு அவைகள் தேனிலும் மதுரமாயிருக்கும் என்று சொல்லி. ஆகவே தான் வேதம் சொல்லுகிறது, தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரமாயிருக்கிறது கர்த்தருடைய வசனங்கள், அவருடைய வார்த்தை. ஆகவே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அந்த வார்த்தைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 59 அதிகாரம் 21 வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாகிய நம் ஒவ்வொருவரோடும் கூட ஒரு உடன்படிக்கை செய்திருக்கிறார். என்ன உடன்படிக்கை? உன் மேல் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே அவருடைய வார்த்தை நம்மை விட்டு ஒருபோதும் நீங்காதென்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார், உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். ஆகவே நாம் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டோம். ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் முக்கியத்துவம் கொடுப்போம், அவருடைய வார்த்தையை கடைபிடிப்போம், அதன்படி நாம் நடப்போம். நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்தி ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, கிருபையானி கொடுத்த இந்த புதிய நாளுக்காய் மறுபடியும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர் கொடுத்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி. வானமும் பூமியும் ஒழிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்ற வார்த்தையை கொடுத்தீர். இந்த காலை வேளையில வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் வார்த்தையை முக்கியத்துவப்படுத்தி, வார்த்தையை கடைபிடித்து, வார்த்தையை கை கொண்டு அதன்படி நடக்க நீர் உதவி செய்யும். ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய் வார்த்தையை காத்து கொள்ள, வார்த்தையின்படி நடக்க நீர் உதவி செய்யும். நீர் அப்படி செய்கிறபடினால் உமக்கு நன்றி. அதன் மூலமாக மிகுந்த ஆசீர்வாதங்களை நன்மைகளையும் சுதந்திரித்துக் கொள்ள உதவி செய்யும். தாழ்த்துகிறோம். இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.